ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், க்ளோயிங்காக இருக்கணும், கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லும்போது சிடிஎம் ப்ராசஸ், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இந்த 3 வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சிலர்னால வந்து ரெகுலராக அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரெமடி தான் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்லி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கின்ல ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ், நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின்னை கிளியராக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமடி. நம்மளோட டெட் செல்ஸை பாதி ரிமூவ் பண்ணிட்டாலே ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே நம்மளோட ஒரு ஸ்கின்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து ஒரு டார்க்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெகுலராக என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணணும். இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா கிளியராக வச்சுக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெமடி மேக் பண்ணுறதுக்கு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து காய்ச்சின பாலை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரா மில்க் வந்து எடுக்க வேண்டாம் இந்த ரெமடிக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நேச்சுரல் கிளென்சர். ஸோ அது நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹனி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னை ரொம்ப நல்லா சாஃப்டன் பண்ணும், ஸ்கின்னை கிளியராகவும் வச்சுக்கும். ஸ்கின் ரொம்ப வந்து மாய்ஸ்சரைஸ்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெமடி ரெடி ஆயிடுச்சு. மூக்கில் அதிகமாக வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, மூக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணணும். ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணால் தான் அதோட ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ இதை எப்படி வந்து ஸ்கின்னில் யூஸ் பண்ணணும், எந்த டைமிங்கில் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் கிளென்சர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு ரெமடி வந்து நம்ம ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரை பண்ணுறோம், எந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுறோம் அப்படி தான் இருக்குது அதோட ரிசல்ட். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் அதோட ஃபுல்ஃபில்லான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிளென்சர் வந்து மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அண்ட் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக ப்ளைனாக எடுத்து உங்களோட ஹேண்டில் அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி காட்டன் வச்சு உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வைப் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸாக இருக்கட்டும், டர்ட்ஸாக இருக்கட்டும், பியூரிட்டிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் வந்து கிளியராக இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காட்டனை வந்து உள்ளே விட்டு நல்லா டிப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் வந்து இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணிக்கோங்க வச்சு. ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் எழுந்ததுமே உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பண்ணலாம், இல்லை அப்புறம் டைரெக்டாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணனாலும் பண்ணலாம். மார்னிங் எழுந்ததும் இதை வந்து பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து குளிக்க போகிறீங்களோ அப்போ நார்மலாக வந்து குளிக்க போய்க்கோங்க. சோப்பு கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேஸில். ஸோ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது 3 மினிட்ஸ் ஆகுது நல்லா பண்ணிக்கோங்க. எல்லா ஏரியாஸுமே பண்ணுங்கள். நல்லா வாயை சுற்றி, மூக்கு கிட்ட, அந்த சைட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த சைடில், கண்ணுக்கு கீழே, நெத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒரு சிலருக்கு சன்டேன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து வைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்ல சீக்கிரமாக வந்து ஏஜிங் ப்ராசஸ் ஆகாது. ஸ்கின்னை வந்து லிஃப்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ 3 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபேஸை வந்து நல்லா வைப் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளோட கையில் வச்சு பண்ணுறது, நம்ம கையை வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து காட்டன் வச்சு பண்ணும்போது இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டர்ட்ஸ் அண்ட் பியூரிட்டிஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு அதிகமாக வந்து மூக்கில் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சீரியஸ்லி அந்த 3 மினிட்ஸ் வந்து நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின்ல ஒரு நல்ல க்ளோ வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் ஸ்கின் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கிளியராக இருக்கும். அண்ட் ரெகுலர் பேஸில் வந்து இதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் சாஃப்டாக இருக்கும் அண்ட் செகண்ட் ஒன் கிளியராக இருக்கும், நல்ல பிரைட்னிங்காகவும் இருக்கும். ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே ஸ்கின் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா கிளியராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை கிளியராக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப நேரம்லாம் வந்து ஆகாது. ஜஸ்ட் வந்து பாலில் வந்து ஹனியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து காட்டன் வச்சு நீங்கள் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு ஒரு டைம்லாம் இருந்தது அப்படின்னா 5 to 7 மினிட்ஸ் கூட தாராளமாக வந்து நீங்கள் வைப் பண்ணலாம். ஸோ வைப் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் நீங்கள் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 8 இல்லை 8:30 குளிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. அந்த டே ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்ல நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக உங்களால் வந்து ஃபேஸ் மாஸ்க்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் கூட வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டா தான் ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும், நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கேர் கொடுத்து பார்த்துக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் நார்மலாக வந்து எப்பவும் போல் வந்து நீங்கள் குளிக்க போயிடலாம். ஸோ குளிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு யூஸ் பண்ணணுமா, முக்கியமாக வந்து குளிக்கிறப்ப வந்து நம்ம எப்பவும் போல் சோப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்ற ஸ்கின்ல வந்து ரொம்ப நேரம் இருக்கிறனால தாராளமாக சோப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோப் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன், உங்களோட மேக்கப்பையும் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கிளென்சராக இருக்கும். ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்ல ஒரு க்ளோ வந்து பார்க்கலாம். நீங்கள் ரெகுலர் பேஸில் வந்து ட்ரை பண்ணும்போது ஸ்கின் சூப்பராக இருக்கும், சாஃப்டனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக ஃபேஸில் வந்து ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது என்னோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் ஷேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா see you next video guys. Take it, bye.